கோவிலில் அர்ச்சகர் கையிலிருந்து நமக்குத் தரப்படும் அந்த சிறிய விபூதி, அந்த சின்ன குங்குமம், அது ஒரு சாதாரண பொடி அல்ல. அது பரமன் கையொப்பமிட்ட அருள். ஆனால் அதே பிரசாதத்தை கோவில் சுவற்றில் தேய்த்து தரையில் கொட்டிவிட்டு வருகிறோம். நாம் யோசித்திருக்கிறோமா? அது ஒரு சாதாரண தவறா? இல்லை, அது அருளை அவமதிப்பது. பிரசாதம் என்பது தெய்வத்தின் சக்தி நிரம்பிய அனுக்கிரகம். அதை மதிக்காமல் வீசுவது அருளை நிராகரிப்பது போலாகும். கர்மவிதி எப்போதும் விழித்திருக்கிறது. தெய்வம் தண்டிக்காது. ஆனால் நம் செயல் நம்மைத் தேடி வரும். அருளை அவமதித்தால் அனுக்கிரகம் தாமதமாகும். அவமதிப்பு பாவமாகும். பாவம் கர்மமாகும். கர்மம் வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி வரும். விபூதி நமக்கு நினைவூட்டுவது உடல் அழியும், ஆன்மா நிலைக்கும். குங்குமம் நினைவூட்டுவது சக்தி நமக்குள் உள்ளது. பயன்படுத்த முடியாவிட்டால் அதை மர வேர் அருகே வையுங்கள், அல்லது பூஜை அறையில் வைத்திருங்கள். ஆனால் அருளை தரையில் கொட்டாதீர்கள். பிரசாதம் என்பது பொருள் அல்ல, அது பரம்பொருளின் பரிசு. அதை மதிக்கும் பக்தன் அருளை பெறுவான். இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் அதை பகிருங்கள். ஒரு பக்தனுக்கு விழிப்புணர்வு தரலாம். இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை பகிருங்கள். நாம் சேர்ந்து பக்தியை பாதுகாப்போம், அருளை மதிப்போம். பக்தி என்றால் பொறுப்பு.